ஹலோ, எனது செல்வங்களே, வணக்கம். வணக்கம் செல்வங்களே. பாருங்க, வளர்ச்சி வளர வேண்டும், வானளவுக்கு நாம் வளர வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனால் அனைத்திற்கும் ஒரு கட்டுப்பாடு, ஒரு லிமிட். ஆட்டுக்கும் வாழை அளந்து வச்சிருக்கிறான் ஆண்டவன் அப்படின்ட்டு விளையாட்டாக சொல்லுவார்கள். ஆட்டுக்கு மட்டும் இல்லை, மாட்டுக்கு மட்டுமல்ல, மற்ற மிருகங்கள் அனைத்திற்குமே அதற்கு வாளின் அளவை அளந்து வைத்திருக்கிறார். பாருங்கள், நான் இந்த காட்டு பிரதேசத்தில் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். அங்கே இருக்கும் மரம் செடி எல்லாம் ஒரு அளவு வெளியில் தான் அது வளர்ந்து கொண்டு போகிறது. மண் இருக்குது, உரம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, காற்று இருக்கிறது, சூரிய வெளிச்சம் அனைத்தும் அவைகளுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்குது. வளருவதற்கு தேவையான அனைத்தும் அதுக்கு ப்ரொவைட் பண்ணி இருக்குது. ஆனால் அதோடைய வளர்ச்சி ஒரு அளவுக்கு மேலே போக முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கிறார் கடவுள். அதனால் நம்ம ஆசைப்படுறதில் அர்த்தம் இல்லை. கோட்டையை பிடித்து விடலாம், வானத்திற்கு போய்விடலாம், ஆண்டவனை பார்த்து விடலாம், பிடித்து விடலாம் என்ற ஆசை இருக்கலாம். ஆனால் கடவுள் அப்படி கொடுக்கவில்லை. எல்லாருக்கும் ஒரு அளவை கொடுத்துருக்கார். அளவுக்கு மீறி ஆசைப்படுவதால் ஒரு பயனும் இல்லை. ஆனால் இருக்கிறத வச்சுக்கினேன், நமக்கு கிடைச்சதை வச்சுக்கினேன். கடவுள் நமக்கு என்ன ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்து இருக்காரோ அதை வச்சுக்கினேன் நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நம்ம பழகிக்கணும். வீண் ஆசை, அதிக ஆசை, இதெல்லாம் கட்டுப்படுத்திக்கினால் நமக்கு நிம்மதி கிடைக்கும். என்ன தான் நம்ம தரையில் உருண்டு பிறந்தாலும் இந்த ஓரளவு தான் நம்ம உடம்புல மண் ஓட்டும். பிறண்டு போவதனால ஒரு மலை அளவுக்கு நம்ம உடம்பு மேல் மண் ஒட்டிக்கொள்ளும் என்று எதிர்பார்ப்பது சரியில்லை. அதனால் என் சொல்வாங்களே, நிம்மதி வேண்டும், அமைதி வேண்டும், சந்தோஷம் வேண்டும் என்று எதிர்பார்க்கோம்னா ஒரு எதிர்பார்ப்பு அளவோடு வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம எதிர்பார்ப்பதனால் அளவுக்கு மீறி நமக்கு கிடைக்குது என்றால் நாம் ஆசைப்படலாம். இல்லையே, அப்படி ஆண்டவங்க ஒரு லிமிட் வச்சுட்டுருக்காங்க. அதனால் ஆசைக்கு அணை போடலாம். செல்வங்களே, ஆசைப்படாதீங்க அதிகமாக. என்னென்னா நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்காது. அது கிடைக்காததுனால நம்ம நிம்மதி பெற மாட்டோம். அதனால் ஆசையை அடக்கி கொள்ள பயிற்சி எடுத்துக்கொள்வோம். பயிற்சி எதுக்குமே ஒரு பயிற்சி வேண்டும். ஒன்று நம்ம எதிர்பார்த்தால் அது கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்ல, எல்லாம் பரவாயில்ல,
இன்னும் எப்போ நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்கு ஒரு நிம்மதின்றது ஒன்று கிடைக்கும். என்னடா நம்ம இவ்வளோ பாடுபட்டுக்கிறோம், இவ்வளோ ஆ, 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 உழைச்சி கூட நமக்கு எதுவுமே